கரூரில் அரசியல் சூழ்ச்சியில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததாகவும் இதற்கு ஆளும் கட்சியும் விஜயும் தான் பொறுப்பு எனவும் தர்மபுரியில் நடைபெற்ற தேமுதிக பொதுக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்தார். கூட்டத்தில் லைட் ஆஃப் பண்ணப்பட்டது, ஆம்புலன்ஸ் வந்து சென்றது, கல்வீச்சு ஆகியவை திட்டமிட்டு நடத்தப்பட்டதாக தெரிவித்த அவர், காலதாமதமாக வந்தது மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் திரும்பியதும் விஜய் செய்த தப்பு என பேசினார். அந்த 41 உயிர் போனதுக்கு ரெண்டு பேருமே தான் காரணம். ஆளும் ஆட்சியாளர்களும் காரணம், விஜய் அவர்களும் காரணம். 2 பேரும் சேர்ந்துதான் இது நடந்தது. பக்காவா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு 41 உயிர்களை எடுத்ததுன்னா இந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச சாதனை. என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? வர அவர் பேசுறதே 10 நிமிஷம் தான். என்ன 4 மணி நேரமா நம்மள மாதிரி பேசுறாரு. வந்தா என்ன பேசிட்டு போட்டுமே, போட்டு மக்களை நெருக்கி ஆம்புலன்ஸ் கூட லைட் ஆஃப் பண்ண, செருப்பு அடிக்க, கல் அடிக்கிறது, எத்தனை பிரச்சனையை கிளப்புறீங்க. யார் பண்ணது? 10 ரூபாய் ஒருத்தர் இருக்காருங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணம் மிஸ்டர் 10 ரூபாய். 10 ரூபாய் செஞ்சதை இவ்வளவு விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு வாட்டி நான் கரூருக்கு போகும்போது 10 ரூபாவை பேசாம நான் வந்ததே கிடையாது. அப்படி என்ன உங்களுக்கு வெறி? கரூருக்கு என்ன நீங்க ராஜாவானிய? ஜெயிலுக்கு போனீங்களே, அதே ஆளுங்க ரசிச்சு வேலையில படுத்துக்கிட்டு பேண்ட் எல்லாம் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா? இதெல்லாம் ஆட்சியில் இருக்கிற மமதையில ஆடுறது. ஆடாதடா மனிதா, மனிதா என்பது நிச்சயம் மக்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள். அதெல்லாம் தப்பு. இன்னைக்கு 41 உயிர் போயிடுச்சு. உனக்கு என்ன போச்சு? ஏதாவது உனக்கு நான் லாஸா? இன்னைக்கு அந்த 41 குடும்பத்தை போய் பாருங்க, எவ்வளவு துக்கத்துல தங்கள் உண்மையான அன்புகளை இழந்துட்டு வாடிட்டு இருக்காங்க. 1.5 வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு? இளைஞர்கள், பெண்கள், குழந்தை, குட்டி எல்லாம் போயிருக்காங்க. பாருங்க அந்த போட்டோல பாருங்க, பிஞ்சு குழந்தைங்க பார்த்தாலே எனக்கு வயிறு பத்தி எரியும். நான் நேரடியாக போயே ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திச்சு ஆறுதல் சொல்லி நம்மளால முடிஞ்ச பொருட்களை அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்களுக்கு கொடுத்து இறந்தவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால அந்த மக்கள் நம்ம கிட்ட சொன்ன உண்மைதான் சொல்றேன். ஒரு போலீஸ் இல்லமா, அங்க ஒரு பாதுகாப்பு இல்லமா, போட்டு நெரிச்சியே எங்களை எல்லாம் கொண்டுட்டாங்க அப்படின்னு. அப்ப என்ன பண்றீங்க? போலீஸ் சொல்லி தப்பு இல்லப்பா. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அதான் அவங்க செய்யறாங்க. எல்லாம் நான் பாக்குறேன். 10 ரூபாய் நினைப்பாரு நம்ம ஜெயிச்சிட்டோன்னு. 2026 தேர்தல நம்ம மக்கள் யாரும் அதே மாதிரிதான் விஜய்க்கு நான் சொல்றேன். நீங்க லேட்டா வந்தது தப்பு விஜய். நீங்க பார்க்காம அன்னைக்கு ஓடி போய் வீட்டுக்குள்ள புகுந்துகிட்டது தப்பு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லாதது தப்பு. நீங்க போய் ஒவ்வொரு குடும்பத்தை சந்திக்காதது தப்பு. நீங்க எதற்கு உன்னை தேடி வந்தவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? இப்ப பாருங்க, யார் நம்ம கூட வர தொண்டர் கூட தான் நிக்கிறாங்க. எல்லாரும் அழைச்சிக்கலாம், ஜெயிச்சுட்டோம் நம்ம. பொறுத்திருந்து பாருங்க, நிச்சயமாக கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார். தர்மத்தின் வாழ்வுதலை சூழ்ந்துகவும் தர்மம் என்றே அந்த 41 உயிரும் நிச்சயம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயம் தருவான். நான் விஜய்க்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். அவர் அண்ணன் என்னங்கிறாரு கேப்டன. முதல்ல அண்ணன் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் தம்பி நீ தெரிஞ்சுக்க. வெறும் வாயில அண்ணன் சொன்ன போதுமா? சொல்லுங்க. வெறும் அண்ணன்னா உங்க அண்ணனோட வரலாறு பாரு, வரலாறு படி. நீ அது எதுவுமே செய்யாம எங்க அண்ணன் அந்த காலத்துல இருந்து கேப்டன் படத்துல நடிச்சவர் தான். 17 படம் கேப்டன் அவங்க SSC படத்துல நடிச்சவர் தான். இல்லன்னு சொல்ல, நம்ம பக்கத்து வீடு தான். அதனால தான் நான் சொல்றேன், அவர் எங்க வீட்டு பையன். எங்களுக்கு விஜய் பல ஆண்டுகளா தெரியும். இன்னைக்கு நேற்று கிடையாது நான் சொல்றேன். அவர் அண்ணன் சொன்னா நாங்க தம்பின்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஆனா மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கான. நீங்க கேப்டன் என்ற புத்தகத்தை தரோவா படிக்கணும். நீங்க சும்மா இல்ல,
அவர் எப்படி தன் வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு, எப்படி வாழ்ந்தாரு, எப்படி மக்களுக்கு உதவி செஞ்சாரு, அவருடைய புக்கே ஒரு அத்தியாயம். அது முதல்ல இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் படிங்க. முதல்ல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.